Hello viewers, welcome to Arrow Study Circle. LaTeX crash courseோட நெக்ஸ்ட் வீடியோ. ப்ரீவியஸாக உள்ள வீடியோஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வாட் இஸ் LaTeX அண்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் LaTeX ஃபுல்லாக பார்த்துருக்கோம். தென் எப்படி ஆன்லைனில் LaTeXை எடிட் பண்ணுறது, ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறது அண்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி LaTeXை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ப்ரிப்பேர் எ லேட்டக் இன்புட் ஃபைல். நம்ம சிலபஸில் உள்ள செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஹவு டு ப்ரிப்பேர் எ லேட்டக் இன்புட் ஃபைல். ஃபஸ்ட்டு த மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி லேட்டக் டாக்குமெண்ட். லேட்டக் டாக்குமெண்ட்டோட மெயின் ஸ்ட்ரக்சரை வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள், செகண்ட் பார்ட் பாடி. ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி நம்மளோட இன்புட் ஃபைலோட ஃபஸ்ட்டு பார்ட். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்ட்ரக்சர் ஃபார் மெயின் டாக்குமெண்ட். நம்ம என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாகவே ப்ரீஆம்பிளில் டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு ஹெட்டரில் என்ன வரணும், அதாவது லெஃப்ட் சைடு என்ன வரணும், ரைட் சைடு என்ன வரணும், பேஜ் நம்பர் எங்கே அப்பியர் ஆகணும், அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுவோம். தென் லேட்டக் பேக்கேஜஸ் எப்படிலாம் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, அந்த இன்க்ளூட் பண்ணுற பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ப்ரீஆம்பிளில் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன், ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். நான் டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கலர் அப்படிங்கிற இன்னொரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோமோ அது எல்லாமே ப்ரீஆம்பிளில் வந்துடும். தென் மெயின் பார்ட், அதாவது பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆஃப் தி லேட்டக் இன்புட் ஃபைல். ஓகே, அது எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட் எல்லாமே பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது டெக் மேக்கர் அப்படிங்கிற ஒரு லேட்டக் எடிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லை என்னென்ன லேட்டக் டாக்குமெண்ட் எடிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். அதில் ஏதாவது ஒரு பார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டெக் மேக்கரோட ஓவர் வியூ. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு விசார்ட் அப்படிங்கிறது போயிடுங்க. விசார்டில் குவிக் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். குவிக் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டில் உள்ளதை ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறத ஒரு தனி ஃபோல்டரில் சேவ் பண்ணுங்கள். தனி ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா இது ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணும்போது சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தனி ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபைல் 1 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். இந்த பார்ட்டை தான் நம்ம ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பார்ட்டை தான் நம்ம ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரீஆம்பிளில் நம்ம இங்கே ஹெட்டர்லாம் டிஃபைன் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் என்ன பேப்பர் சூஸ் பண்ணுறோம், என்ன கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஆர்டிக்கிள் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்புட் செக் இது வந்து ஃபாண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஎம்எஸ் மேத், ஏஎம்எஸ் ஃபாண்ட்ஸ், ஏஎம்எஸ் சிம்பிள், அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா அந்த மாதிரி சிம்பிள் வேணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாடி ஆஃப் அவர் கண்டென்ட் லேட்டக் இன்புட் ஃபைல் அப்படிங்கிறது இந்த பார்ட்டு தான். நம்மளோட மெயின் கண்டென்ட்டை எங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும். எண்டு டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன தான் டைப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைல் ரன் ஆகாது. எண்டு டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் டைப் பண்ணியிருந்தாலும் ஃபைல் ரன் ஆகாது. ஸோ உங்களோட இன்புட் ஃபைலை பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் ரன் பண்ணணும். ஸோ நான் மாடலுக்கு ஒரு ஃபைலை ரன் பண்ணி காமிக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் இன் லேட்டக். ஓகே, இந்த ஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனல் ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துறேன். நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷனல் ப்ராக்கெட்டை நான் எடுத்துறேன். இப்போ ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா குவிக் பில்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரோ பட்டன் இருக்குது. ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபைல் ரன் ஆகிட்டுருக்கு. அவுட்புட்டும் கிடச்சிது. திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் இன் லேட்டக். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து டிவிஏயாக கிடைக்கலாம், இல்லை பிஎஸ்ஸாக கிடைக்கலாம், பிடிஎஃபாக கிடைக்கலாம். மோஸ்ட்லி பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கம்பேட்டிபிளாக இருக்கும்.
திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இன் லேட்சக். ஸோ இந்த லேட்சக் அப்படிங்கிற லோகோக்காக தான் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லாஷ் கேபிட்டல் எல் ஏ கேபிட்டல் டி இ கேபிட்டல் எக்ஸ். ஓகே, ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல் டி. ஓகே, யா, இங்கே பேப்பர் சைஸ் பார்த்துக்கோங்க 2129 A4 சைஸில் இருக்குது. ஓகே, பேப்பர் சைஸ் A4 சைஸில் இருக்குது. இது டிஃபால்ட் பேப்பர் சைஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து யூஸ்வலாக டிஃபால்ட்டாக வந்து 10 தான் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் டிஃபால்ட்டாக 10 தான் இருக்கும். ஸோ நான் எண்டு டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் சம்திங் டைப் பண்ணுறேன். ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ. ஸோ எப்படி இருக்குது, ரன் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஃபைலில் ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணுங்கள். நோ, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற வேர்டே கிடையாது. நான் டைப் பண்ணியிருக்கேன், பட் இங்கே அப்பியர் ஆகலை. ஸோ ரீசன் வந்து என்ன அப்படின்னா, எண்டு டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கண்டென்ட் டைப் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பியர் ஆகாது, அதாவது பிரிண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டியதில்லை. ஸோ யூஸ்வலாக 3 ஃபாண்ட்ஸ் தான் அவைலபிள். 10, 11, 12. இது டிஃபால்ட் ஒன். 10, 11, 12. 10 இஸ் டிஃபால்ட். நான் வந்து 12 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸில் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் ஃபைலில் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக சைட் பை சைடில் வியூவில் வச்சுக்கிறேன். அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். யா, ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 12 இருக்குது. ஸோ இதில் வேறு என்னென்னலாம் ஆப்ஷனலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் சைஸ் லெட்டர் A4. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பேப்பர் வந்து A5ன்னு சொல்லி கொடுக்குறேன். A5 பேப்பர். ஸோ இப்போ ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா பேப்பரோட சைஸ் வந்து மாறிடும். ஓகே, A5 அப்படின்னு சொல்லி பேப்பரோட சைஸ் மாறிடும். தென் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்டரில் தான் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்டில் அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கமெண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் EQ ஃப்ளஷ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குது. FL EQN. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து லெஃப்ட் சைடு அலைன் ஆகும். ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு அலைன் ஆகும், சென்டரில் அலைன் ஆகிறதுக்கு பதிலாக. ஸோ இதுதான் நம்ம லேட்சக் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட் ஃபைல். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து எங்கே அப்பியர் ஆகணும் அப்படின்னா பாடி ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகணும். பாடி அப்படிங்கிறது பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு. பிகின் டாக்குமெண்ட்டுக்கு ப்ரீவியஸாக உள்ள எல்லாமே ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீஆம்பிள். ஸோ ப்ரீஆம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எதுவுமே மார்ஜினோ எதுவுமே டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற எல்லாமே எங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீஆம்பிள்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கிளிக் பில்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் ரன் பண்ணுறதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லேட்டக், DVA, லேட்டக் டு DVA, DVA டு PS, PDF லேட்டக், பிப்டெக். சப்போஸ் நீங்கள் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிப்டெக் மோடில் ரன் பண்ணணும். நீங்கள் புக்கில் இன்டெக்ஸ் இருக்கும், அதாவது லாஸ்ட்டு ஒரு ஃபியூ பேஜஸில் வந்து உங்களுக்கு இன்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் PDF லேட்டக்கில் டைப் பண்ணுங்கள், இல்லை குவிக் பில்ட் அப்படிங்கிறதுல ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே இதை இன்புட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். தென் என்னென்ன சின்டெக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லேட்டக்ஸ் சின்டெக்ஸஸ் அப்படிங்கிறது கமாண்ட்ஸ் அண்ட் என்வயர்மெண்ட்ஸ் தான் லேட்டக்ஸ் சின்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கமாண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் லேட்டக் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒரு கமாண்ட், ஒன் டைப் ஆஃப் கமாண்ட். ஸோ கமாண்ட் வந்து எப்பயுமே வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேக் ஸ்லாஷோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் டைப் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டாலர் சிம்பிளுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அது ப்ரீஃபாக நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். எனக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கிடச்சிது. ஓகே, ஜஸ்ட் நோட் தட் ஆல்ஃபாங்கிற ஒரு சிம்பிள் கிடச்சிருச்சு. உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக டைப் பண்ண முடியும் லேட்டக்கில். ஓகே, ஸோ என்ன நேமோ அந்த நேமுக்கு முன்னாடி ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். கமெண்ட் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பேக் ஸ்லாஷ்.
எந்த ஒரு லேட்டக் கமாண்ட் கொடுத்தாலும் பேக் ஸ்லாஸுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் ஆர் மோர் கேரக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்லாஸ் கொடுத்து லேட்டக் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கேப்பே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆல்ஃபா வேணும், ஸ்லாஷ் ஆல்ஃபான்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைல் வந்து ஆல்ஃபா சிம்பிள் நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஏஎல் ஸ்பேஸுக்கு அப்புறம் பிஹெச்ஏன்னு கொடுத்தீங்கனாலும் நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா பேக் ஸ்லாஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் இருக்கணும். தென் நான் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ். ஓகே, நான் ஆல்ஃபபெட்டிக் தட் மீன்ஸ் /1 /2 அந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்தீங்களாலோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஒன்லி கேரக்டர் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். தென் கலர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கலர் பேக்கேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதேமாரி ஃபாண்ட் சைஸ் டிஃபைன் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு சின்டாக்ஸ் தான். தென் என்வைரன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்வைரன்மெண்ட். ஸோ என்வைரன்மெண்ட் அப்படிங்கிறது பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட் இதுவே ஒரு என்வைரன்மெண்ட் தான். ஸோ இதனால் சொல்கிறேன் அப்படின்னா என்வைரன்மெண்ட் அப்படிங்கிறது இது காம்ப்ளிமெண்ட்ரி கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி கமாண்ட்ஸ். ஸோ பிகின் ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எண்டுன்னு முடியணும், அதர்வைஸ் இட்ஸ் அன் எரர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன், பிகின் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம், x + y = z. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை டைப் பண்ணியிருக்கேன், இதை ரன் பண்ணி காமிச்சிடறேன் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து இங்கே ஏன் லெஃப்ட்டில் அப்பியர் ஆகிருக்கு, நமக்கு இது டிஃபால்ட்டு கிடையாது. ப்ளஸ் EQ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு லெஃப்ட்டில் அப்பியர் ஆகுது. இந்த கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு சென்டரில் தான் அப்பியர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் அப்பியர் ஆகுது, ஈக்குவேஷன் நம்பரோட அப்பியர் ஆகுது. ஸோ கமாண்ட்ஸ் வந்து என்வைரன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பிகின்னு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்டில் முடியணும். சப்போஸ் நான் எண்டு கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபைலை ரன் பண்ணுறேன், எரர் வந்தது. என்ன எரர் அப்படிங்கிறதையும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க, மிஸ்ஸிங் டாலர் இன்செர்ட். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் மோட் ஆரம்பிச்சிருக்கோம், லேட்டக் எரர் பிகின் ஈக்குவேஷன் ஆன் எண்ட் லைன் 14 லைன் எண்ட் ஆகுது பை எண்டட் பை எண்ட் டாக்குமெண்ட். ஸோ பிகின் ஈக்குவேஷன் ஆரம்பிச்சுட்டு அது எங்கே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா எண்ட் டாக்குமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. பட் பிகின் ஈக்குவேஷன் எங்கே தான் முடியணும் அப்படின்னா எண்ட் ஈக்குவேஷனில் தான் முடியணும். ஓகே, ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கமாண்ட் நீங்கள் ஒரு என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே அனதர் என்வைரன்மெண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் நெஸ்டடாகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் எதெல்லாம் நியூவாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட பேக்கேஜஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை கலரில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்லாஷ், ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, ஸ்லாஷ் கலர், என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர், திஸ் இஸ் மை ப்ளூ டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், எரர் தான் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லாஷ் கலர் இஸ் அன்டிஃபைன்டு கண்ட்ரோல் சீக்வன்ஸ். இங்கே வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன டிஃபைன் பண்ணல. ஸோ அந்த பர்பஸ்க்காக ப்ரீஆம்பிளில் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, உங்களோட பேக்கேஜஸை ப்ரீஆம்பிள்ஸில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ கலர் பேக்கேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், எனக்கு ஃபைல் ரன் ஆகிட்டது. ஸோ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, திஸ் இஸ் மை ப்ளூ டெக்ஸ்ட். சப்போஸ் இந்த பேக்கேஜை நான் பிகின் டாக்குமெண்ட் அதாவது பாடியில் கொடுக்குறேன், மெயின் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, லேட்டக் எரர் கேன் பி யூஸ்டு ஒன்லி இன் ப்ரீஆம்பிள். ஓகே, ஸோ ப்ரீஆம்பிள்ஸை எங்கே தான் யூஸ் பண்ண முடியும், சாரி பேக்கேஜஸை எங்கே தான் யூஸ் பண்ண முடியும், ப்ரீஆம்பிளில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதர்வைஸ் இட் கிவ்ஸ் அன் எரர். ஸோ இதான் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ தென் ஃபியூ கேரக்டர்ஸை வந்து நம்ம இங்கே டேரெக்டாக லேட்டக்கில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து $sign வேணும், இந்த $sign வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக வேணும் அப்படின்னா ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எரர் தான் வரும். ஓகே, எரர். ஸோ இந்த $sign வேணும் அப்படின்னா பேக்ஸ்லாஸ்க்கு அப்புறம் $sign கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பேக்ஸ்லாஸ்க்கு அப்புறம் நீங்கள் $sign கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபியூ கேரக்டர்ஸ் வந்து ரிசர்வ்டு ஃபார் லேட்டக், ஃபியூ கேரக்டர்ஸை லேட்டக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேப் சிம்பிள், அண்டர்ஸ்கோர் சிம்பிள்லாம் வேணும் அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ஸ்லாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு மினிமம் ஃபைல். ஓகே, இதுதான் ஒரு மினிமம்
ஃபைல் ஒரு லேட்டக் இன்புட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் லிசனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.